கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கேன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். ஹரியானா மற்றும் ஜம்முவினுடைய தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாக உள்ளது. ஒரு மாநிலத்தில் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றதும் இன்னொரு மாநிலத்தில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த முடிவுகளை பொறுத்த மட்டும் பல விதமான ஐயப்பாடுகளும் குழப்பங்களும் கேள்விகளும் நமக்குள்ள நிறைய எழுகிறது. என்னென்ன மாதிரியான கேள்வி? என்ன மாதிரினா, இப்போ ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் ஜெயிச்சிட்டாங்க, வின் பண்ணிட்டாங்க. ஆனாலும் பிஜேபிக்கு இத்தனை சீட்டு எப்படி கிடைச்சது? 29 சீட்டு வரைக்குமே அவங்க இன்னைக்கு ஜெயிச்சிருக்காங்க. எப்படி ஜம்மு காஷ்மீர் அவங்க 370 சிறப்பு பிரிவை நீக்கினாங்க? தொடர்ந்து காஷ்மீர் மக்களுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துகிட்டு வந்த பிஜேபி அரசினுடைய அந்த நிலைப்பாடுகள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பிஜேபிக்கு எப்படி 29 சீட்டு வந்துச்சு என்பதே நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இரண்டாவது, ஹரியானாவில் ஏற்கனவே அவங்க ஆட்சியில் இருந்த அந்த ஆட்சி மேலே மக்கள் கடுமையான கோபத்தில் இருந்தாங்க. எப்படியாவது இந்த ஆட்சியை மாற்றி ஆகணும்னு சொல்லி ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. அதில் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களுடைய தேர்தல் வியூகம் பிரச்சாரம் எல்லாமே மக்கள் மத்தியில் அவ்வளோ ஒரு பயங்கர ஒரு வீச்சாக போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதிரியான ஒரு நிலைமையில் ஹரியானாவில் காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நம்மளால் ஜீர்ணிக்க முடியலை. அதனால் காங்கிரஸினுடைய இந்த தோல்விக்கு, அதே போல் ஜம்மு காஷ்மீரில் இவ்வளவு சீட்டுகள் பிஜேபி வாங்கினதுக்கான இந்த இரண்டு விஷயங்களுமே தேர்தல் அனைத்திலுமே நமக்கு ஒரு சந்தேகத்தை தான் ஏற்படுது. இல்லை, இப்போ சரியாக தானே நடத்தியிருப்பாங்க, அதில் என்ன சந்தேகம் வருது? இல்லையே, உங்களுக்கு தேர்தல் நடக்கும் பொழுதே பல பிரச்சனைகள், உங்களுக்கு ஹரியானாவில் அவ்வளோ பிரச்சனைகள் நடந்தது, வன்முறைகள் நடந்தது. ஜம்மு காஷ்மீரில் அதே மாதிரி ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியில் துப்பாக்கி முனையில் தான் ஜம்மு காஷ்மீர் மக்கள் தேர்தலை சந்தித்தாங்க. கடந்த 10 ஆண்டுகளாக அவங்க ஆளுநருடைய ஆட்சி இருந்தது, பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமையில் ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஒரு துப்பாக்கி முனையில் நின்று ஓட்டு போடக்கூடிய ஒரு நிலைமையில் தான் நம்ம பார்த்தோம். அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த அரசியல் சூழ்நிலையில் பிஜேபி அனைத்து விதமான தன்னுடைய புலனாய்வு அமைப்புகளை கூட தன்னுடைய ஒரு கைப்பாக தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. நமக்கு தெரியும், சிபிஐ அப்படிங்கிறது ஒரு தனித்துவமான ஒரு தன்னாட்சியான ஒரு அமைப்பு. அதை யாருக்கு எதிராகவும் பயன்படுத்தக்கூடாது. அது ஒரு அட்டானமஸ் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அட்டானமஸ் பாடியாக இருக்கக்கூடிய சிபிஐயே தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுக்கவே சிபிஐ தன்னுடைய கைப்பாவையாக வச்சு தான் பிஜேபி அரசு பயன்படுத்துகிறது என்பதை எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். இதை நாம் விளக்கி சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. இங்கே மட்டும் இல்லை, ஆந்திராவிலும் சரி அல்லது கர்நாடகாவிலும் சரி, தன்னை யாரில் எதிர்க்கிறாங்களோ அவங்கள சிபிஐ மூலமாக அவங்கள லாக் பண்ணுறது, அவங்கள பழி வாங்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்வது. அதே மாதிரி இடி, அமலாக்கத்துறை, என்ஃபோர்ஸ் டெவலப்மெண்ட், இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முன்னாடியெல்லாம் இடிங்கிறது எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, அமலாக்கத்துறைங்கிறது தெரியாது. ஆனால் அந்த தெரியாத அமைப்புகளை வச்சு கூட இது நாங்கள் அரசியல் ரீதிக்காக பண்ணலை, இது அரசாங்கம் நாங்கள் அப்படியெல்லாம் செய்யலை, இது தவறு நடக்குது, அதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அமலாக்கத்துறை அவங்களை ஏவி விட்டு ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்திட்டே இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் கூட சமீபத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையினால் எந்த அளவுக்கு ஒரு கொடுமைப்படுத்தப்பட்டார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதாவது அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டை நம்ம முற்றிலுமாக மறுக்கலை. அவர் மேலே உள்ள குற்றச்சாட்டுகளை நீதிமன்றத்தில் அவர் நிரூபிக்க, அதை நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு அவசியம் கட்டாயம் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு வழக்கிலும் இல்லாத அளவிற்கு கிட்டத்தட்ட ஒரு 450 நாட்களுக்கு மேலாக அவரை சிறையில் வச்சு, சிறையில் என்ன நடந்ததுன்னு தெரியல. ஏன்னா சிறை கொட்டடிகள் என்பது ஒரு சித்திரவதை கூடங்களாக மாறக்கூடிய நிலைமை இருக்குது. நமக்கு தெரியும், தோழர் மே 17 இயக்கத்தினுடைய தலைவர் திருமுருகன் காந்தி அவர்கள், அவர் எப்போ இந்த போராட்டங்களில் ஜெயிலில் போய் ஈடுபட்டு உள்ளே போயிட்டு வந்தாரோ அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்குமே அவர் மருத்துவ சிகிச்சை எடுத்துகிட்டு தான் இருக்கார். அது மாதிரி அவர் இன்னும் ஒரு உடல்நிலை தேறி வந்தாலும் கூட அது உள்ளுக்குள்ளேயே அவருக்கு எதிராக நிறைய உணவுலேயே ஒரு ஸ்லோ பாய்சன் கலந்ததாக கூட சந்தேகங்கள் இருக்குது.
அது மாதிரி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியல. அப்போ அமலாக்கத்துறையை வந்து அல்லது சிபிஐ என்பதை தன்னுடைய ஒரு ஏவல் அமைப்புகளாக வந்து தொடர்ந்து, முன்னாடிலாம் அப்படி இல்லை, இப்போ வந்து ஆட்சி அதிகாரம் கைகள் இருக்கிறதுனால தன்னுடைய ஏவல் அமைப்புகளாக பயன்படுத்துகிறாங்க. ஏன் நீதிமன்றத்தையே கூட தன்னுடைய ஏவல் அமைப்புகளாக பிஜேபி பயன்படுத்தலையா? எத்தனை உச்சநீதிமன்ற நீதிபதிகளே வெளியே வந்து, நீதிபதி நாரிமன், பாலி நாரிமன் உட்பட எத்தனையோ பேர் வெளியே வந்துட்டு ப்ரெஸ் மீட்டெல்லாம் கொடுத்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து சொன்ன குற்றச்சாட்டு, நாங்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட முடியல, நீதித்துறையை வந்து விலை கொடுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு, அல்லது கொலிஜியம் பரிந்துரைகள் இருக்கிற பேரில் தகுதி இல்லாதவர்கள் வந்து இன்றைக்கி வந்து எப்படி வந்து நீதிபதிகளாக உயர்த்தப்படுறாங்க, இதுக்குள்ள ஒரு அரசியல் இருக்கிறது என்பதையெல்லாம் வந்து அவங்க வந்து வெளிப்படையாக வந்து பேசுனாங்க. அப்போது இதெல்லாம் வந்து நமக்கு கண்கூட நீதிமன்றமே வந்து அரசு அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு தான் இருக்குது என்று சொல்வதையெல்லாம் நாம் வந்து எப்படி வந்து பார்க்குறோமோ, எப்படி சிபிஐயை வந்து ஒரு தன்னிச்சையான ஒரு அமைப்பை வந்து தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்துதோ, அமலாக்கத்துறை எப்படி தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்துகிறதோ, அதே போலவே நீதிமன்றத்தை பயன்படுத்துவதைப் போலவே இந்த தேர்தல் ஆணையத்தையும் இந்த பாஜக அரசு தன்னுடைய கைப்பாவையாக தான் பயன்படுத்துவதாக நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் பார்க்கலாம், காலையில் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலில் முடிவுகள் வருது, அதாவது முன்னணி நிலவரம் வருது. ஏறக்குறைய ஒரு 2 மணி நேரத்தில் முன்னணி எது வருதோ அதுதான் கடைசி வரைக்கும் வந்து அப்படி தான் போகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மதிய வரைக்கும் வந்து ஒரு 50 சீட்டுகள் வந்து காங்கிரஸ் பிடிக்கிற மாதிரி இருக்குது. மதியத்துக்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல, அப்படியே நிலைமை மாறுது. பிஜேபி வந்து மறுபடியும் ஆட்சிக்கு வர்ற மாதிரி நிலைமை வருது. அப்போ வந்து இதுக்கு பின்னணியாக ஒரு மிகப்பெரிய ஒரு சதி இருக்கிறதாக அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் குற்றம் சாட்டுறாங்க. ஒரு தரப்புல இருந்து என்ன கூறுறாங்கன்னா, ஓரிரு வாக்குகள், சில வாக்குகள் தான் முன்னிலை இருந்தாங்க, அதனால பிஜேபி முன்னிலை வந்துட்டு சொல்றாங்க. நிச்சயமாக அப்படி இல்லை. அதாவது வந்து அப்படியே அவங்க முன்னணியே வந்தால் கூட ஒரு சில தொகுதிகளில் தான் வர முடியும். ஓரிரு வாக்குகள் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க அப்படி சொன்னால் கூட எல்லா இடங்களும் அப்படியே உடனே மாறிடுச்சா? கம்ப்ளீட்டாக எப்படி மாறும் சொல்லுங்கள்? ஒரு 50 இடங்களில் முன்னிலையில் இருக்குது வந்துட்டு அவங்க சொல்கிற மாதிரி ஒரு சில தொகுதிகளில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அப்படி போனால் கூட அது ஒரு 10 தொகுதி போனால் கூட வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 40க்கு மேற்பட்ட தொகுதிகளில் ஒரு 50க்கு மேற்பட்ட தொகுதியில் வரணும். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிலைமை என்ன? இன்றைக்கி அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. முதல்ல வந்து காங்கிரஸ் எந்த அளவுக்கு முன்னணி போச்சோ அந்த முன்னணி இப்போ பிஜேபி வந்து கைப்பற்றாங்க. அப்போ இந்த தேர்தல் முடிவுகள் எல்லாமே ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கைப்பாவையாக தான் வந்து தேர்தல் ஆணையமே செயல்படுகிறதா என்பது குறித்த ஒரு அச்சம், சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கிறது. அதில் குறிப்பாக வந்து இந்த ஓட்டிங் மெஷினில், இந்த மெஷின் வாக்குகள் எண்ணப்படக்கூடிய அந்த இடத்துல வெளியிலேருந்து இயக்கலாம் அப்படிங்கிற சயின்டிஃபிக்கான டெக்னாலஜி வந்து அப்படிலாம் இருக்குது என்பதை வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும் பொழுது, ஒரு வேளை தேர்தல் ஆணையத்தையே தன்னுடைய கையில் வைத்து கொண்டு தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்துக்கு இவர்கள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்களா என்கிற ஒரு உண்மையான ஒரு ஆய்வு நடத்த வேண்டிய மாதிரி சொல்லிட முடியாது. ஏன்னா காஷ்மீரில் வந்து காங்கிரஸ் முன்னிலை வைக்கிறாங்க, அது மாதிரி தான் இங்கே பாஜக இல்லை. அதுதான் நான் முதலே சொன்னேன். காஷ்மீரில் 29 இடங்கள் பிஜேபி வர வாய்ப்பே இல்லை. பிஜேபி வந்து ஒரு 5 இடங்களை கூட வர முடியாது. அங்கே வந்து இந்துக்களுடைய இடங்களில் ஒரு பெரும்பான்மை இருக்கக்கூடிய சில தொகுதிகள் தான் அவங்க வர முடியுமே தவிர பெரும்பான்மையான தொகுதிகளில் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படி இருக்கும். ஏன்னா ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களுமே எதிராக இருக்கக்கூடிய ஒரு 80% பேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் 29 சீட்டு வந்ததே பெரிய விஷயம். அதுவே வந்து ஒரு மோசடி தான், அதுவே வந்து ஒரு தவறு தான். அப்போ இந்த தவறு எங்கே நடக்குது, யாரால் நடக்குது என்பது குறித்து கண்டறிவதற்கு நம்மகிட்ட எந்த ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு வழிமுறைகளோ ஒரு ஆய்வு தளமோ நம்மகிட்ட இல்லை. அதனால் மீண்டும் வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இந்த மின்னணு இயந்திரங்கள் மேலே ஒரு சந்தேகம் நமக்கு ஏற்படுது. இப்போ வந்து என்னென்னா, பொதுவாக வந்து அப்படிலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தமிழ்நாட்டில் வந்து எப்படி வந்து நீங்கள் திமுக கூட்டணி எல்லா தொகுதியிலும் ஜெயிச்சது என்கிற இது போன்ற சில கேள்விகளை முன்வைப்பாங்க. எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே பிஜேபிக்கு அகெயின்ஸ்டாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம வந்து எதுவுமே வந்து செஞ்சோம்னா அது நமக்கு பேக் ஃபயர் ஆயிரும் அப்படிங்கிறது அவங்களுக்குமே தெரியும். அப்போ சில மாநிலங்களில் கை வச்சா அது வந்து கண்டிப்பாக வெளியே தெரிஞ்சிருங்கிறதுக்காக சில மாநிலங்களை கை வைக்கவே மாட்டாங்க.
அப்போ சில மாநிலங்களில் அப்படி கொஞ்சம் அப்படி முன்ன பின்ன இருக்கக்கூடிய மாநிலங்களில் தான் அவங்க கை வைக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லா இடங்களையும் எல்லா மிஷின்லையும் அவங்க கை வைக்கிறாங்க நம்ம சொல்லலை. ஒரு 10-15 இடங்களில் கை வச்சாலே போதும். அந்த வாக்கு எந்திரங்களில் வந்து கை வச்சாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ வந்து அவங்க வந்து ஒரு 29-30 இடங்களில் ஜெயிக்கிற மாதிரி நிலைமை இருந்துச்சுன்னா ஒரு 15 இடங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக அது 45-50 போயிடும். அதனால் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில், அவங்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் அதை வந்து தோக்குற மாதிரி இருந்தால் கூட அதை கொஞ்சம் புஷ் பண்ணி அதை ஜெயிக்கக்கூடிய ஒரு இடமா மாற்றிடுறாங்களோ என்கிற சந்தேகம் நமக்கு வந்து ஏற்படுகிறது. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா தனிப்பட்ட ஒரு சுயாட்சி அமைப்புகள் எல்லாவற்றையுமே பிஜேபி அரசு தன்னுடைய கைகளில் வந்து வைத்துக்கொள்ள அதை போலவே தேர்தல் ஆணையத்தையும் கையில் வைத்துக் கொண்டதாக தான் நம்ம பார்க்குறோம். இப்போ ஹரியானா தேர்தலில் வந்து விளையாட்டு வீராங்கனை வினேஷ் போகத் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. இது நாடு முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது விளையாட்டு வீராங்கனைகள் இன்றைக்கி வந்து அவங்க உடைய பிரச்சனைகள்லாம் வந்து பெரிய அளவில் வந்துருச்சு. மல்யுத்த வீராங்கனைகளுக்கு ஏற்பட்ட பாலியல் ரீதியான பிரச்சனைகள், பிற விளையாட்டு வீரர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு உலக அளவில் தெரிஞ்ச விஷயங்கள். அப்போ அதில் வந்து அவங்க வந்து எதுவும் பண்ண முடியாது. அதனால் வந்து என்னென்னா வந்து அதை வந்து ஒரு மாஸ் அவங்களுக்கு இருக்குது, தனிப்பட்ட செல்வாக்கு இருக்குது, அதுவோ கட்சியினுடைய செல்வாக்குன்னு அவங்களுக்கு இணையுது. அப்போ வந்து அவங்க மேலே நம்பிக்கை வச்சு அவங்களுக்கு வந்து வாக்களிக்கிறாங்க. அதனால் வந்து அதில் வந்து அவங்க கை வைக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதனால் அந்த மாதிரி தொகுதியில் விட்டுருவாங்க. எங்கே வந்து அவங்களுக்கு ஒரு சரியான ஒரு அதாவது மெஜாரிட்டி வருமா அல்லது மைனாரிட்டி ஆகுமாங்கிற ஒரு இழுபறியாக இருக்கக்கூடிய இடங்களில் அவங்க கை வைப்பதாக தான் நம்ம வந்து இந்த இடத்துல குற்றம் சாட்ட வேண்டிய தேவை. அதனால் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டான ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகள் வரும்போது அது வந்து ஒட்டுமொத்த மாநிலத்தினுடைய எதிர்காலத்தை பாதிக்கும். அவர் தோற்கடிக்கப்பட வேண்டியவர்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வரும் பொழுது அங்கே வந்து ரொம்ப அந்த மக்களே வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே விரக்தி ஆகிடும். என்னடா நம்ம என்ன செஞ்சாலும் வந்து இவங்க தான் மறுபடியும் வர்றாங்களே அப்படிங்கிற மாதிரி. அதாவது குஜராத் மாதிரி எல்லா மாநிலங்கள்லையும் குஜராத் வந்து அவங்களுக்கு ஒரு மாடல். குஜராத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். குஜராத் வந்து இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை வந்து ஆயிரக்கணக்கான பேரை கொன்று குவித்து தான், ஆயிரக்கணக்கான பிணங்களின் மீது தான் வந்து ஒரு சாம்ராஜ்யத்தை வந்து அவங்க உருவாக்குனாங்க. அது மாதிரியான ஒரு நிலையை வந்து எல்லா மாநிலங்களையும் அவங்க கொண்டு வர்றதுக்கு துடிக்கிறாங்க. அது போன்ற ஒரு ஹரியானாவுடைய ரிசல்ட் என்பது அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். அதனால் இது உண்மையான மக்களுடைய தீர்ப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து எனக்கு வந்து பிஜேபி பிடிக்காதனால நான் சொல்லலை. இது வந்து நீங்கள் வந்து யாருக்கிட்ட வேணும்னாலும் நீங்கள் பொது அவையில் இருக்கக்கூடியவங்க, சிந்திக்கக்கூடியவங்க, அரசியல் விமர்சகர்கள் கண்டிப்பாக இந்த கேள்வி எழுப்புது. ஏன்னா ஹரியானாவில் அவ்வளோ எதிர்ப்பு இருந்தது. அப்படி எதிர்ப்பு இருக்கக்கூடிய மாநிலங்களில் எப்படி அவங்க வர முடியும்? இது வந்து வாய்ப்பே கிடையாது. ஆனால் அந்த மாநிலங்களே அவங்க வர்றாங்க. அப்படின்னு உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சிக்கு வர முடியுமா? வர முடியாது. ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் அப்படி ஒரு நிலைமை தான் வந்து இன்றைக்கி வந்து ஹரியானாவில் அவ்வளோ எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் கூட அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்காங்க. அப்படின்னா உண்மையாகவே அது வந்து நம்பக்கூடியதாக இல்லை. ரொம்ப ஒரு சந்தேகத்துக்குரிய இடமா தான் அது இருக்குது. அதனால் தேர்தல் ஆணையம் இதில் வந்து சுதந்திரமாக செயல்படலை, தேர்தல் ஆணையத்தை செயல்பட விடவில்லை, அரசு அதிகாரம் அவர்கள் மீது அங்கே வந்து விளையாடி இருக்கிறது என்று தான் நாம் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஹரியானா தேர்தல் குறித்தும் காஷ்மீர் தேர்தல் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.